ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பருப்பு உருண்டை குழம்பு செய்ய போகிறேன். வீட்டில் இந்த 1/2 கிலோ பருப்பு ஊற வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு 300, ரேஷன் பருப்பு 200 வச்சுருக்கேன். அதுக்கு வேண்டிய வெங்காயம் வச்சுருக்கேன். கருவேப்பிலை வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம் வச்சுருக்கேன். இதை உருண்டை குழம்புக்கு அரைக்கிறதுக்கு இஞ்சி நறுக்கி வச்சுருக்கேன். இது கூட பெருஞ்சீரகமும் மிளகாய் உப்பு எல்லாமே போட்டு அரைச்சிடுவேன். தேங்காய் கீறி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் தேங்காய் திருக்கி இதில் போடணும். எல்லாம் நான் செய்யும் போது காமிக்கிறேன். புளிக்குழம்பு மாதிரி வச்சு தான் இதில் போடணும். அப்போவும் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பாருங்கள், பருப்பு நல்லா ஊறிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊறணும் பருப்பு. அப்போ தான் நல்லா ஊறும். நான் காலையிலே ஊற வச்சுட்டேன் பருப்பை. இந்த பாருங்கள், நல்லா ஊறிட்டு இப்படி அமைக்கி நீங்கள் கையை வச்சு இது பார்த்தாலே தெரிஞ்சிடும். நல்லா ஊறிட்டு ஒரு 4 மிளகாய் வத்தல். நான் 1/2 கிலோ பருப்புனால 4 மிளகாய் போட்டிருக்கேன். நம்ம அளவுக்கு தக்க நம்ம இதை மிளகாத்தில் குறைச்சிக்கலாம். இந்த பாருங்கள், இந்த அளவு பெருஞ்சீரகம் போடணும். இந்த அளவு உப்பு போட்டிருக்கேன். இஞ்சி இந்த ஒரு சின்ன துண்டு நறுக்கி இந்த இவ்வளோ அளவு போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு ஒரு 6 பல், பொடி பல்லுனால 6 பல் போட்டிருக்கேன். பெரிய பல்லாம் நீங்கள் குறைச்சி போட்டுக்கலாம். பருப்பு நல்லா களைஞ்சி வச்சுருக்கேன். பருப்பு இதில் போட்டுடலாம். போட்டு அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். எந்த அளவு அரைக்கணும்னு காமிக்கிறேன். தண்ணி இல்லாமல் போடணும். தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது. இந்த பாருங்கள், இந்த அளவு அரைச்சா போதும். நம்ம அரைக்கும் போது தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது. இப்படி உருட்டி பார்த்தா உருட்டுறதுக்கு வரணும் பருப்பு. இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். நான் ஃபுல்லாக அரைச்சிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். குழம்புக்கு தேவையான அளவு புளி ஊற வச்சுருக்கேன். மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், வெங்காயம், தேங்காய், சீரகம், வெள்ளைப்பூடு போட்டு எல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன். இதை நல்லா கூட்டும் போது காமிக்கிறேன். புளி கரைச்சாச்சு. மிளகாத்தூள் இவ்வளோ போட்டுக்கிறேன். ஆனால் இந்த காரமாக இருக்குது, அதனால் இவ்வளோ போட்டுக்கிறேன். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். காரம் கம்மியாங்கிறவங்க இதை விட குறைச்சி போட்டுக்கலாம். இது மல்லித்தூள். ஏற்கனவே நான் எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கேன், மல்லி நான் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுவேன்னு. மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். உப்பு இந்த இவ்வளோ உப்பு போட்டுக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச தேங்காயும் இதில் ஊற்றிக்கலாம். குழம்பு கூட்டி வச்சு இது கொதிக்க வைக்கும் போது தாளிக்கும் போது காமிக்கிறேன். எண்ணெய் ஊற்றி வச்சு உருண்டையை தாளிக்கிறதுக்கு கடுகு போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். ரொம்ப அப்படி நல்லா வதக்கலாம் வேண்டாம். அதனுடைய மல்லி கருவேப்பிலை வெட்டி வச்சுட்டு போட்டுடலாம். தேங்காய் மிக்சியில் போட்டு திருப்பி எந்த அளவு போடும் தேங்காய். இந்த அளவு வதங்கினா போதும். ரொம்ப வதங்கினா வேண்டாம். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவை இதில் போட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். இந்த பாருங்கள், இந்த அளவு வதக்கினா போதும். இதை இறக்கிடலாம். இறக்கி வச்சுட்டு இந்த குழம்பு கூட்டி வச்சுருக்க தூக்கி வச்சுக்கலாம். குழம்பு கூட்டி வச்சுருக்கலாம். அது இருக்கட்டும். இது கொதிக்கிட்டும். அதுக்குள்ளே இதை உருண்டை பிடிச்சிட்டு வந்துடலாம். குழம்பு கொதிக்கிட்டும். கொதிச்சதுக்கப்புறம் அந்த உருண்டை அதில் போடணும்.
இந்த பாருங்கள் நல்லா ஆறிட்டு மாவு உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த அளவு பிடிச்சா போதும். சில பேர் அவிச்சி போடுவாங்க இட்லி சட்டியில் வச்சு, உருண்டை உடஞ்சிடக்கூடாதுன்னு. நான் அவிக்க மாட்டேன், அப்படியே வதக்கி இப்படியே உருண்டை குழம்புல போட்டுருவேன். எங்கள் அம்மா அது வதக்கக்கூட செய்யாது. எங்கள் அம்மா அப்படியே பச்சையாகவே எல்லாம் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் போடும். நான் இப்போ பேரம்பேத்தி சாப்பிட்றனால பச்சை மிளகா போடலை, வெறும் வர மிளகா தான் போட்டு அரைச்சிருக்கேன். ஆனால் எங்கள் அம்மா போடும்போது ஒரு பச்சையாக தான் போடும், ஒரு உருண்டை கூட உடையாது, அழகாக வந்துடும். இது பாருங்க, நல்ல குழம்பு கொதிச்சிட்டு உருண்டையை போட்டுக்கலாம். ஆனால் 10 10 தான் போட்டு நம்ம எடுக்கணும். முதல்ல போட்டு எடுத்துட்டு ஒரு 10 எண்ணெய் போட்டு எடுத்துட்டு திரும்ப அப்படியே எல்லாம் போட்டுக்கலாம். இந்த பாருங்க அழகாக எடுத்து வச்சாச்சு. இந்த குறை உருண்டையை அதில் போட்டுடலாம். மீதி இருக்கிற உருண்டை எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இந்த பாருங்க 2 பேஜாக எடுத்து வச்சுட்டேன், 3வது பேஜ் உள்ளே போட்டிருக்கேன். இதுவும் வெந்தாச்சு நல்லா. இப்போ முதல்ல எடுத்து வச்சுருந்தெல்லாம் திரும்ப நம்ம இதில் போட்டுக்கலாம். அடுப்பில் சிம்மில் வச்சுக்கோங்க. பாருங்கள், எல்லா உருண்டையும் போட்டாச்சு. குழம்பு நல்லா கொதிக்கி வதக்கினதில் கொஞ்சம் மாவு நிறைய இருந்தது, அதை எல்லாத்தையும் கழுவி வச்சுருக்கேன். அதில் ஊற்றிக்கலாம். கரண்டி போட்டுறாதீங்க, ஒரு துணியை வச்சுட்டு அடுப்பில் சிம்மில் போட்டுக்கோங்க. துணியை வச்சு இப்படியே ஒரு ஆட்டி விட்டுருங்க. அப்படியே இப்படி சுற்றி விட்டுருங்க. எல்லாம் ஒன்று போல் வெந்துடும். எண்ணெய் காஞ்சிட்டு தாளிக்க போகிறேன். கடுகு போட்டுக்கலாம், வெந்தயம் போட்டுக்கலாம், நல்லா பொரியட்டும். குழம்பு பாருங்கள் நல்லா கொதிச்சுட்டு, நான் ஒரு கொதிக்க வச்சா தாளிச்சு ஊற்றி ஆஃப் பண்ணிடலாம். இந்த பாருங்கள், குழம்பு கொதிக்க வச்சு பாருங்க, உருண்டை குழம்பு ரெடி ஆகிட்டு, ஒரு உருண்டை கூட உடையல, அப்படியே உருண்டையாக இருக்குது பாருங்கள். பருப்பு உருண்டை குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்குது. இது தொட்டுக்கிட கீரை கடைஞ்சிருக்கேன், அரைக்கீரை கடைஞ்சிருக்கேன். இந்த பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சுட்டு ஒரு உருண்டை கூட உடையாமல் அப்படியே நல்லா வந்துச்சு. தாளித்து ஊற்றியாச்சு, ஆஃப் பண்ணிக்கலாம். கொதிச்சது நல்லா கொதிச்சுட்டு பாருங்கள், தாளித்து ஊற்றியாச்சு, ஆஃப் பண்ணிக்கலாம். இதுக்கு தொட்டுக்கிட அரைக்கீரை கடைஞ்சிருக்கேன். அப்புறம் சொரைக்காய் கூட்டு வச்சுருக்கேன். சொரைக்காய் கூட்டுக்கு தான் தாளிக்கிறேன். இந்த பாருங்கள், சொரைக்காய் கூட்டு வச்சுருக்கேன். அவ்வளோதான், இன்றைய சமையல் முடிந்து விட்டது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.